மத்தேயு 17 அதிகாரம் வசனம் 1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய் வசனம் 2. அவர்களுக்கு முன்பாக ரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. வசனம் 3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வசனம் 4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். வசனம் 5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேலே நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வசனம் 6. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். வசனம் 7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். வசனம் 8. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. வசனம் 9. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி போதோ இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். வசனம் 10. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாதகர் சொல்லியிருக்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். வசனம் 11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியாவும் முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். வசனம் 12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவனையும் அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாக மனுஷகுமாரனும் அவர்களாலே பாடுபடுவார் என்றார். வசனம் 13. அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அவர்களை அறிந்து கொண்டார்கள். வசனம் 14. அவர்கள் ஜனங்களிடத்திலே வந்தபோதோ ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, வசனம் 15. ஆண்டவரே, மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரயோகி, கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயினாலும் அடிக்கடி ஜலத்தினாலும் விழுகிறான். வசனம் 16. அவனை உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக அவர்களால் கூடாமற்று போயிற்று என்றான். வசனம் 17. இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களுடன் இருப்பேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் பெருமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். வசனம் 18. இயேசு பிசாசை அதட்டினான். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். வசனம் 19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களாலே ஏன் கூடாமற்று போயிற்று என்று கேட்டார்கள். வசனம் 20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பெயர்ந்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். வசனம் 22. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளால் ஒப்பு கொடுக்கப்படுவார். வசனம் 23. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்று அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். வசனம் 24. அவர்கள் கப்பர்நாகூமிலே வந்தபோதோ வரி பணம் வாங்குபவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள்.
செலுத்துகிறார் என்றான். வசனம் 25. அவன் வீட்டிற்குள் வந்தபொழுதோ அவன் பேசுவதற்கும் முன்னமே இயேசு அவனையும் நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்தி என்னிடத்தில் யாரிடத்திலும் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். வசனம் 26. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்திலே வாங்குகிறீர்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் எதை செலுத்த வேண்டும்? இதுதில்லையே. வசனம் 27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீங்கள் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனின் பிடித்து அதன் வாயில் திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார்.